ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 32வது வசனம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களிடம் உலகத்தின் முடிவிலே நடக்கப் போகிற சம்பவங்களை குறித்து சொல்லும்போது சொன்ன வார்த்தை. நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாட்கள் வரைக்கும் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு பெண் கொடுத்தார்கள். வெள்ளம் வந்து ஜனங்களை வாரிக்கொண்டு போகும் மட்டும் அவர்கள் உணர்வில்லாதிருந்தார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். லோத்தின் நாட்களில் நடந்தது போல நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். சோதோம் குமரா பட்டணங்கள் அழிக்கப்படும் வரைக்கும் தங்களுடைய இஷ்டத்தின்படி அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் மகா பாவிகளும் பொல்லாப்பானவர்களும் கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை செய்கிறவர்களாகவும் ஓரணி சேர்க்கையாளர்களாகவும் காணப்பட்டார்கள். எனவே ஆண்டவர் அவர்களை அந்த பட்டணத்தை அழிக்கும்படிக்காக புறப்பட்டு வந்து ஆபிரகாமிடம் அந்த காரியங்களை கர்த்தர் சொன்னபோது ஆபிரகாம் திறப்பிலே நின்று சோதோம் குமரா பட்டணத்து மக்களுக்காக ஜெபித்த போது 10 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பதில்லை என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் அங்கு 10 நீதிமான்கள் இல்லாததுனால லோத்தும் அவனுடைய மனைவி அவனுடைய 2 பெண் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாக்கும் பொருட்டாக தூதர்களை அனுப்பி அந்த தூதர்கள் அவர்களுடைய கரங்களை பிடித்து இழுத்து அவர்களை அந்த பட்டணத்திற்கு வெளியே விட்டு, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று தூதர்கள் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் அந்த பட்டணத்தை விட்டு போகும்போது லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பாராதே என்று சொன்ன கட்டளைக்கு மாறாக அவள் பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்புத்தூண் ஆனாள். இந்த காரியத்தை சொல்லும்போதுதான் இயேசு கிறிஸ்து லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த பட்டணத்திலிருந்து அவர்கள் தப்பி வந்தாலும் ஜீவனோடு இல்லாதபடி அவள் திரும்பி பார்த்து தன் ஜீவனை இழந்தவளாக உப்புத்தூண் ஆனாள். அதே போல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். பின்னிட்டு திரும்பி பாராதே, நில்லாதே, தொடர்ந்து ஓடு என்று சொன்னால் பின்னிட்டு திரும்பி பார்க்காதபடி நாம் ஓடிக்கொண்டே ஜீவன் தப்ப ஓடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் மீது ஆசை வைத்து அதை திரும்பி பார்க்காதபடி நம்ம விட்டு வந்த காரியங்களின் மேலே நம்முடைய ஆசை வைத்து அதை திரும்பி பார்க்காதபடி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று பவுல் சொன்னது போல நாமும் நம்முடைய பாவ காரியங்களை பின்னுக்கு தள்ளி முன்னானவைகளை நாடி நாம் ஓட வேண்டியவர்கள். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, லோத்தின் மனைவி பின்னாக திரும்பி பார்த்து உப்புத்தூண் ஆனது போல நாங்களும் எங்களுடைய பின்னான வாழ்க்கையை, பாவ வாழ்க்கையை, உலகத்தின் ஆசை இச்சைக்கு நாங்கள் திரும்பி பார்த்து நாங்கள் அழிந்து போகாதபடி எங்களுடைய பின்னானவைகளை நாங்கள் மறந்து முன்னானவைகளை நாடி நீர் எங்களை அழைத்த அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக ஓடி எங்களுடைய ஓட்டத்தை முடிக்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.